எல்லாரும் தோனி வரணும்னு கேட்கறதே ரொம்ப மோனோட்டோனஸா. இது இந்த டீமை வச்சு எந்த கிரவுண்டா இருந்தாலும் எந்த கண்டிஷனா இருந்தாலும் இந்த டீமால அது தோனியே பழைய மாதிரி வந்து ஆடினாதான் உண்டு. பட் அது நடக்காது. அடுத்த மேட்ச் அடிக்கிறோம், கொல்கத்தா ஃபைனல் போறோம். மும்பை அதே மாதிரி தான் இருக்காங்க. ஏன் மும்பை கேட்க மாட்டீங்கன்னா ஆர்பிஎல் ஆடுற மாதிரி ஆடுறோம். நம்ம இந்த சிங்கத்துக்கு வயசு ஆயிடுச்சு. அந்த சிங்கத்துக்கு 10ஆம் தேதி வருது, அதை பார்க்கலாம். மேட்ச் கூட வருத்தமால ப்ரோ. நேத்து மலையில மறைச்ச மசூம் எல்லாம் பேசுது ப்ரோ. டிசப்பாயிண்டட் தான். சிஎஸ்கே ஃபேன் தோத்துட்டாங்க. ஓப்பனிங் தான் நல்லா பண்ணாங்க. கேஎல் ராகுல் வந்து செமையா அடிச்சு இது ஸ்கோர் ஏத்தி விட்டாரு. அவருக்கு என்ன ப்ரோ தலை, அவரை பத்தி வேற என்ன சூப்பர் ஸ்டார். கண்டிப்பா நாம தான் ப்ரோ, எப்பவுமே நாம தான். கவலைப்படாதீங்க, ஃபைனல் போறோம். அடுத்த மேட்ச் அடிக்கிறோம், கொல்கத்தா ஃபைனல் போறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ, கம்பேக் ஆகிக்கலாம் ப்ரோ. ஒரு மேட்ச் ஜெயிச்சிடல. மும்பை அதே மாதிரி தான் இருக்காங்க. ஏன் மும்பை கேட்க மாட்டீங்க? நாம ஜெயிப்போம் கண்டிப்பா. நல்லா தான் இருக்கு, மேட்ச் நல்லா இருக்கு. ஒரு 30 ரன் கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல ஓஜி தலை இஸ் கம்மிங் ஓகே. மேட்ச் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஐபிஎல். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். வர 10ஆம் தேதி ஓஜி கம்மிங், தலை இஸ் கம்மிங். ஓகே, 10ஆம் தேதி வருது, அதை பார்க்கலாம். இவரு தான் தலை. ட்ரைலர் பாத்துட்டேன்னு வேற மாதிரி இருக்கு. அப்படியே ஆடுறா போல தலை வேற மாதிரி. மேனேஜ்மெண்ட்டுமா அது சொல்லுங்க ப்ரோ. மேனேஜ்மெண்ட் சரியில்லை ப்ரோ. பேட்டிங் ஆடுறதுல இருந்து எதுவுமே சரியில்லை. ஆர்பிஎல் ஆடுற மாதிரி ஆடுறோம். நம்ம இந்த சிங்கத்துக்கு வயசு ஆயிடுச்சு. அந்த ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. 10ஆம் தேதி வரும். மேனேஜ்மெண்ட் மட்டும் அதை சொல்லுங்க ப்ரோ. ரிக்வெஸ்டா வச்சுக்கோங்க. ஸ்லோவா போச்சு ப்ரோ. மேட்ச் கூட வருத்தமால ப்ரோ. நேத்து மலையில மறைச்ச மசூம் எல்லாம் பேசுது ப்ரோ. என்ன பண்றது தெரியல ப்ரோ. கடுப்பா இருக்குங்க. சிஎஸ்கே மேட்ச் பார்க்கவே ஸ்ட்ரெஸ் ஆகுது வர. இல்ல எல்லா மேட்சுக்கும் வரும் ஆல்மோஸ்ட். முன்னாடி இருந்த சிஎஸ்கே வேற. கிரவுண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் அன்புடன் உள்ள வந்தா அப்படி ஒரு இப்ப டிஜே ட்ரை பண்றாரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ட்ரை பண்றோம். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. கிரவுண்ட் சைலண்டா இருக்கு. ஒரு இன்டென்ட்டே காட்ட மாட்டாங்க. ஐ திங்க் நம்ம டீம் இவ்வளவுதான் நம்ம கிட்ட ஹிட்டர் ஸ்ட்ரென்த் இருக்காங்க. இவ்வளவுதான் எபிலிட்டி இருக்கு. கஷ்டமா இருக்கு. ஸ்டில் வி ஆர் பேக்கிங். பாப்போம். பிளே ஆஃப் போகலாம் பேக் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான பொசிஷன்ல முடிக்க பார்ப்போம். இந்த பேட்டிங் லைனப்க்கு இந்த ஸ்கோர் ரொம்ப ஜாஸ்தி. 170+ ஃபார் சிஎஸ்கே டு சேஸ் இந்த சீசன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அதான் ஆக்ஷன் டேபிள்லயே ஒரு பிக் ஹிட்டரோ ஒரு மிடில் ஆர்டர் ஹிட்டரையோ எடுக்காம இல்ல ஒரு டொமஸ்டிக் ஹிட்டரையோ எடுக்காம நம்ம விட்டது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கூட சமீர் ரிஸ்வின் டெல்லியில ஒருத்தர் ஆடி இருப்பார். லாஸ்ட் இயர் நமக்கு ஆடினாரு. அவரை விட்டுட்டு நம்ம திருப்பி விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி இந்த மோடுக்கே போனது ஏன்னு தெரியல. எப்பவுமே ஒர்க் ஆயிருக்கு. பட் நாட் எவ்ரி டைம் இட் வில் பி த சேம். அது மாதிரி தான் இந்த தடவை வாங்குறோம். மேபி இந்த சீசனே சாமி கூட்டம் போல இருக்கு. இதுக்கு மேல நம்ம தோனி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னும் அவர் சீக்கிரம் வரணும். அவருக்கு வயசாயிடுச்சு. இஸ் தேர் மோர் ஃபார் கமர்ஷியல் ரீசன், ஃபார் ஃபேன்ஸ். அவ்வளவுதான். அவர்கிட்ட இருந்து நீங்க அந்த ஒரு லாஸ்ட் 15 பால்ஸ் தான் எதிர்பார்க்கணும். 10th ஓவரே அவர் வந்தா கூட அவரால் மேட்ச் பினிஷ் பண்ற எபிலிட்டி இப்போ அவருக்கு கிடையாது. ப்ராபப்லி அந்த லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ்ல இருக்கிற ஹிட்டிங் எபிலிட்டி மட்டும் தான் இன்னும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ எல்லாரும் தோனி வரணும்னு கேட்கறதே ரொம்ப மோனோட்டோனஸா. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படி ஆயிடுதுன்னா மத்த பிளேயர்ஸ்க்கும் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஓவரால் டீம் மோரலே அதை அஃபெக்ட் பண்ணுது. இப்ப கூட 4 பேர் சொல்லிட்டு போறாங்க தோனி ஒரு 6 அடிச்சாரு சூப்பர்னு. என்ன இருந்துச்சு அதுல? ஒண்ணுமே இல்ல. மேட்ச்ல இல்ல. வேஸ்ட். என்ன சொல்றது, யாருமே வந்து ஸ்போர்ட்டோட பெருசு கிடையாது. எல்லாம் தோனின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமே போயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னே புரியல. 8 ஓவருக்கு அப்புறமா 20 ஓவர் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்ற சேசிங்ல யாருக்குமே ஒண்ணும் புரியல. அந்த மாதிரி ஒரு ஐபிஎல் கேம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாம் ட்ரை பண்ணி சீக்கிரமா அவுட் ஆவாங்க, இல்லாட்டி ட்ரை பண்ணி கடைசியில போய் எப்படியா வின் பண்ணுவாங்க. இது எதுக்கு ஆடினாங்க, என்ன ஆடினாங்க, என்ன பண்ணாங்கன்னே ஒன்றும் புரியல. சிஎஸ்கே வந்து கேமோட இவால்வ் ஆகல. கேம் இவால்வ் ஆயிடுச்சு. பட் சிஎஸ்கே ஆஸ் a டீம் வந்து இன்னும் இவால்வ் ஆகல. ஒண்ணுமே ட்ரை பண்ணல. சும்மா ஏதோ ஆடினாங்க. விஜய் சங்கர் மட்டும் கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணாங்க இங்க. ஆனா அவருக்கு பால் படவும் இல்ல. அவர் அடிச்ச 2-3 பால் மிஸ் ஹிட், கேட்சும் பிடிக்கல, அவுட்டும் ஆகல. அதுக்கப்புறமா பேட்டிங்கும் இல்ல. எனிவேஸ் சோ ஏதோ ஆடிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. கேம் வின் பண்றதுக்கு ஒரு இன்டென்ட் இல்ல, ஒன்னும் இல்ல. பவர் பிளேலயும் நம்ம ஒன்னும் பெருசா அடிக்கல. பவர் பிளேல ஒரு 10 runs per over அடிக்கலன்னா யூஆர் நெவர் கோயிங் டு சேஸ். இந்த டீமை வச்சு எந்த கிரவுண்டா இருந்தாலும் எந்த கண்டிஷனா இருந்தாலும் இந்த டீமால 170 மேல அடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆப்போனன்ட் எப்படியாவது 170 மேல அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே கேம் முடிஞ்சிருச்சு. அது தோனியே பழைய மாதிரி வந்து ஆடினாதான் உண்டு. பட் அது நடக்காது.